கிளம்பிட்டீங்களா? போயிட்டு ரெடி ஆகும் போ. சீக்கிரமா ரெடி ஆனீங்கன்னா போகலாம். இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணிவிடுவேன் ப்ரோக்ராமை. பார்த்துக்க. இது போய் மூஞ்ச கழுவு போ. அதுக்குள்ள போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாசிக்கிறோம். எங்களை தான் சொல்லு தலை வலிக்குதுன்னு. எனக்கு அதுக்கு மேலே இருக்குது. அப்படிதான் அதாவது அடிக்கடி ஏறும் அதெல்லாம் கண்டுக்காத. நீ போய் கிளம்பு போ. இன்றைக்கி எங்கள் பெரியத்தைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது இறந்து. இன்றைக்கி வந்து 1 வருஷம் ஆனதுனால வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டாங்க. அது காலையிலே கூப்பிட்டாங்க. நான் போகல, என்னால் போக முடியல. சரி ஈவினிங் ஆச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருக்கேன். பாப்பா அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வர வேண்டியது தான். என்னவோ பண்றேன், என்ன பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன போடுறேன்? நல்லா தான். அப்ப டெய்லரிங்க அதெல்லாம் வந்து சைடு, அதெல்லாம் வந்து எங்க அம்மா வீட்டு சைடு தொழில். அது மாமியார் வீட்டு தொழில். அது இல்ல சரு சருன்னு போடுறியா? அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. யாருமா சொன்னா? நான் டச் விட்டு போன மாதிரி தெரியல. இவங்க தான் எங்கள் பெரியத்தை. இறந்துட்டாங்க. 1 வருஷம் ஆகுது. தேவசம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதாவது 1 வருஷம் ஆன பிறகு இவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதுக்காக தான் நேற்று போயிருந்தோம் ஈவினிங்கு. அதுதான் இவர் எங்கள் சின்ன மாமா, அதாவது 2வது மாமா. எங்கள் வீட்டுக்காருக்கு 2வது அண்ணன், பெரியம்மா பையன். இவர் இறந்து வந்து 1 வருஷம் ஆகிடுச்சு. இவரோட டெத்துக்கு என்னால் போக முடியல. ரீசன் என்னென்னா, அந்த டைமில் நானும் கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாமாவை ஃபோட்டோவில் இப்போ தான் நான் பார்க்குறேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு. இது இவங்க 2 பேரோட இறப்பு வந்து எங்களுக்கு பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பாயசமே முடியாது. உனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்ல. எப்படிதான் குடிக்கிறியோ ஓ. பாயசம் சாப்பிடுவேன். பாயசமே முடியாது. நல்லா இருக்கு. எங்க மாமாக்கு படிச்ச பாயசம் எனக்கு இருக்குது. அதனால இதுக்கு ஒரு குடும்பம் வேணும். காலையில இருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க. யாருக்கும் கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சிருக்கு. காலைல இருந்து அத்தனை பேரும் உன்னைய கேட்டாங்க, கௌதமி வரலையா, அர்னிதா உங்க அம்மா வரலையா, எங்க போயிட்டாங்க அர்னிதாங்க அம்மா? அட்டனன்ஸ் போட்டேன். யார் 2 பேர்கிட்ட தான் போட்டேன். ஆல் அவர் ஃபேமிலிஸ் ஹாய் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வெக்கப்படுறாங்கப்பா. ஃபேஸ் ப்ளீஸ் மாம்ஸ். மாமா ஹாய் சொல்லுங்க பாப்போம். இதுக்காகவே போடுவாங்க எங்க அம்மா. தலைமை ஊத்து. போட காலாண்ட அடி காலாண்ட ஐயா ஐயா இங்க குறுக்கு போய் குறுக்கு வந்துறாங்க. டேய் சரியா போடு பாருங்க.
சரியா போவோம். புத்து ஊத்துன்னு போறீங்க. காசி மாலை தான் பாருங்க இந்த காய் மாட்டேங்குது. ஐயோ ஐயோ வீடியோக்குள்ள வாங்க. இதான் காசி மாலை. போடா. ஏய் பஸ் பஸ் கூத்து வந்துட்டாங்களே. ஏய் தா நேதிதா நேதி சொல் நேதின்னு சொன்னதானே. இது பேர் என்ன? புஷா. ஆ சிப்ஸ் மாலையா? உன் பேர் சொல்லு பாப்பா. உன் பேர் என்ன? கிருபாஸ்ரீ. ஹாய் சொல்லு. தங்க சாக்லேட் வேணுமா உனக்கு? சாக்லேட் வேணுமா உனக்கு? ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் தெருக்கூத்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த சேஃபா போய் உட்காந்துட்டியா? இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் பாத்துக்கலாம் வாடா. தெரியுது உட்காந்துக்கிறோம். அப்படியா மாமா? டைம் கரெக்டாக 3 மணி ஆகுது. நான் பேசுறது கேட்குதா இல்லை தெரியல. மரியாதையா கூப்பிடணும் யாரா இருந்தாலும். உங்கத்துல வேலைக்காரனா ராஜா வளவுரா. ராஜா வளவுரா யாரா நீ? ஐயா யாரு? உங்கத்துல வேலை செய்யறவங்க ஐயா. அப்ப வாழைப்பழம் பேசுறவங்க நான் சாமி. பகடையில என்ன வெள்ள யாருமே ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ அப்படி எங்களை எல்லாம் பார்க்க சொல்லிட்டு தூங்கினுக்குது பச்சா. மம்மி நான் தூக்குமா? இப்பெல்லாம் தூங்கக்கூடாது. தண்ணி எடுத்து மூஞ்சி வச்சிருவாங்க. நீங்க எதற்காக வந்திருக்கின்றாய்? அப்படியா மாமா? இப்போதான் வந்தோம் தெருக்கூத்து முடிச்சுட்டு. பசங்க அப்படியே எக்ஸாமில் போயிட்டு என்ன எழுத போகிறாங்கன்னு தெரில. நைட்டு தெருக்கூத்து பார்த்தேன். நன்றாக இருந்தது. ஆட்டக்காரர்கள் நன்றாக ஆடினார்கள். பப்புனுக்கு மாலை போட்டோம். போட்டி மாலை போட்டோம். போட்டார்கள். இதான் இதுதான் எக்ஸாமில் போயிட்டு எழுத போகிறாளுங்க. நல்லா தூங்கி விட்டீங்கன்னா பேசக்கூடாது. நான்லாம் நல்லா தூங்கினேன்ப்பா. எனக்கு அந்த ஆட்டம் பிடிக்கல. நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். பப்புனோட காமெடி மட்டும் நல்லா இருந்துச்சு. நான் 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் எடுத்தீங்க. 1/2 மணி நேரம் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்கு வரணும்ல.